அந்த இறப்பை பார்த்துட்டு ஒரு பெண் படம் எடுத்துட்டு வந்தோம். வழியில எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செய்யல. இந்த தகன செய்யக்கூடிய உடல் இப்ப வரைக்கும் தனியாக ஒரு ரோட்ல தனியாக அழகாக எங்க சொந்த வந்தாங்க அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த அரசாங்கமே தவிர யாருடைய பின்னணிக்கு தெரியும். யார் செய்யறாங்கன்னு தெரியும். ஒரு கிலோ நடு ரோட்ல உலகத்திலே நடக்கிற அசிங்கமான ஒரு செயல். இது அரசாங்கமே செய்து நம்ம அசிங்கமா இருக்குது. இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியா அமைக்கலாம் இருக்குது. இது எப்படி இது சரியான ஒரு தீர்ப்பாரு? இந்த நாட்டில் இப்படி எந்த உலகத்திலேயாவது 21ஆம் நூற்றாண்டுல கூட இந்த நாட்டு நடக்குது. எவன் ராஜராஜ சோழா, எவன் ஆண்ட பரம்பரை, எவன் இதில் நம்மளுக்கு வழிவிடாத போறதுக்கான காரணங்கள் எல்லாமே மனுஷன் தான். எல்லாருமே செத்தா 3ஆவது நாள் நாட்டு அடிச்சு அப்பா இருந்தாலும் புள்ளி இருந்தாலும் தூக்கி பணமா வெளியே போட்டுருவாங்க. ஒரு ரோட்ல கொண்டு வந்து இன்னைக்கு அடக்கம் பண்ணி வச்சு உட்காந்துருக்கோம்னா எப்பேற்பட்ட அரசாங்கம் நடக்குது? இந்த அரசாங்கத்துல யார் செய்யற அந்த அரசாங்கம்? எந்த ஒரு தனி மனிதனுடைய தூண்டுதல் நடைபெறுது அந்த அரசியல்? எதற்காக எங்களை தடுத்து நிறுத்ததுக்கான அரசு என்ன நியாயம் இருக்குது? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க சார். அரசாங்க அதிகாரிகள் உங்ககிட்ட தான் எங்களுக்கு தேவை. நியாயம் நீங்க தான் கொடுக்க வேண்டியது. எங்களை யார் ஒரு தனிப்பட்ட நபரோ தலைமையில எந்த ஒரு அரசாங்கமே எங்களை தடுக்கல. எங்களுக்கு காக்க வேண்டிய தடுத்து நிறுத்துறாங்கன்னா என்ன நியாயமா இருக்கும்? தலைமை தாங்கக்கூடிய காவலர் யாரு? இந்த ரோட்ல போக கூடாதுன்னு இந்த சவத்தை இந்த வழியாக செல்லக்கூடாது என்று தடுத்து நிற்க தலைமை தாங்கக்கூடிய காவல் அதிகாரி அவர்களை மிகவும் பணியுடன் வரவேற்கிறேன். யார் ஒரு கொஞ்சம் வாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. படிக்காத பாமரம் இல்ல, டாக்டரேட் முடிச்சிருக்கோம். கேள்வி கேட்போம், பதில் வேணும். MA MPhil PhD டாக்டரேட் முடிச்சிருக்கோம் சார். நான் முட்டாள்கள் கிடையாது. அது அந்த கால படிப்பறிவு இல்லாத மிரட்டினாங்க, நம்ம ஓடிட்டோம். இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு யார் தடுக்கிறானுங்களோ அவன் குடும்பத்துல கூட எங்களை மாதிரி படிச்ச அதிகாரி ஒருத்தவங்களும் கிடையாது. எங்களை எவன் தடுக்கிறானோ அவன் குடும்பத்துல கூட எவனுமே படிச்சு நாங்க முடக்கப்படுகிறோம். காரணம் என்ன? நாங்க எதுக்கு முடக்கணும்? இல்ல அவ்வளவுதான். யாருமே கிடையாது. எந்த தரத்துல நாங்க குறைஞ்சிரும் வாழ்றோம். 21ஆம் நாங்க என்ன குறைவா இருக்கிறோம் சொல்லுங்க. இந்த கிராமம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன சார் வாழ்க்கை? வேண்டிய காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. தனி மனித உரிமைன்னு சொல்றோம். என்ன இருக்கு எங்க உரிமையா? என்ன இருக்குது? ஹோட்டல்ல சாப்பிட தகுதி இல்ல. உங்ககிட்ட 2 வருஷத்துக்கு மேல ஒரு சரியான தருணம். 6 மாசத்துக்கு மேல ஒரு ஹோட்டல்ல டீ குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நாங்க உங்ககிட்ட மனு கொடுத்து உட்காந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் என்ன வரைக்கும் ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. பேப்பர் கப்பல கொடுக்குறாங்க. பேப்பர் கப்பல குடிச்சிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த தகுதி எங்களுக்கு கிடையாது? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாங்க இப்படிதான் வாழ்றோம். இதே போனோம் நைட் 11 மணிக்கு அப்ப தடுக்கலையே. காரணம் என்ன? நடந்து முடிந்த விஷயங்களுக்கு இன்றைய தீர்மானத்தை உடனடியாக செய்யுங்கள். அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியான முறையில் 6 மணிக்குள் அடக்கம் செய்ய வேண்டும். மீறினால் அதற்கேற்ற நடவடிக்கை அரசு சார்ந்த உங்களையே சாரும். 60 வயசு ஆச்சு. எங்க அம்மா 60 வயசு நல்லபடியா வாழ்ந்து செத்து போறாங்க. அவங்க இன்னொரு ஒரே கருத்தை பதிவு செய்கிறேன். இதுவரை நடைபெற்ற பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. காவல்துறை மட்டுமே தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் முழுக்க காவல்துறையே காரணம். தவறு இருக்கு. மக்கள் யாரும் தடுக்கவில்லை. அடக்கம் பண்ணிக்குவாங்க. யாரு யாருடைய ஒப்புதல் பேர்? 6 மணிக்கு மேல போனா அங்க போராட்டம் நடக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல போராட்டம் நடக்கும். அனுமதியோட சொந்த இல்ல. எவன் சொன்னது சொந்த இல்ல? எவன் சொன்னது சொந்த இல்ல? சொந்த இல்ல எவன் சொன்னது? என்ன சார் இந்த பேருடைய சொந்த இல்ல எவன் சொன்னது? எவன் சொன்னது பேருந்து சொந்த இல்ல? சொந்த இல்ல சொல்ல சொல்லு. சொந்த இல்லன்னு சொல்ல சொல்லு. சொந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு சொந்தம் இல்லை என்று அரசாங்க அதிகாரிகளை கூற சொல்லு. எதுக்கு வந்துறாங்க? நம்ம ஐயா சங்கங்களுக்கு எதுக்கு கூற சொல்லு. யாரு பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் சொந்த இல்லன்னு சொல்லி யார் சொல்ல சொல்லு.
நாங்க மாடு மேய்ச்சின்னு கிடக்குறீங்களா? இவ்வளவு பேர் எதுக்குங்க? நாங்க சோட்டில மாடு மேய்ச்சின்னு இருக்கிறீங்களா? இல்ல மலை மேல மாடு மேய்ச்சின்னு இருக்கிறீங்களா? இல்ல ஒண்ணுமே படிக்காம சும்மா முட்டாளா நாங்க? போதும்பா, போதும்பா. எதுக்கு சார் சரி, அவங்க பாதுகாப்பு வந்துருக்காங்க. பாடி பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு?